ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை போல வார்த்தை இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். அப்படி என்னடா இந்த படத்தில் ஸ்பெஷலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே கிரைம் சீனில் தான் ஆரம்பிக்கும். எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரா அந்த கொலகாரன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரும் நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இவன் தான்டா கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒருத்தனை கொலகாரன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. செம்மடா, சூப்பர் படம்டா அப்படின்னு சொல்லி நினச்சா அதுக்கப்புறம் போஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஒய்யால் நம்ம எல்லாரையுமே மிரட்டி விட்டுருவாங்க. அட பாவிகளா, அப்போ ஒரிஜினலாக இவன் தான் அக்யூஸ்டா அப்படின்னு நம்ம எல்லாரும் மிரண்டு போகிற அளவுக்கு தான் நண்பா இருந்துச்சு இந்த படம். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. நம்மளுக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நண்பா உங்கள் வீடியோ நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் லைக் போடுங்கன்னு கேட்கவே வேண்டியதில்லை, நாங்களே போட்டுருவோன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி நண்பா. ஆனால் நம்ம என்னன்னா நம்ம மூளை எல்லாமே கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருக்கிறதுனால படம் ஆரம்பித்தோன்னே இவன் தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குற எல்லாருமே கதைக்குள்ளே மூழ்கும் போது நம்மளுக்கு ஒரு லைக் போடணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறது, தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஞ்சய்ங்கிறவரை காட்டுறாங்க. காரில் வந்துட்டு இருக்கவர் கரெக்டாக வீட்டுக்கு வந்தால் வீட்டு கதவு ஆல்ரெடி திறந்தே இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லி தெரியாமல் அவரோட ஒய்ஃப் பேர் சிரி எங்கே இருக்குன்னு சொல்லி கத்திட்டே உள்ளே வந்தால் ஹாலில் ரத்தமாக இருக்குது, காஃபி கப்பு விழுந்து உடஞ்சி கிடக்கு. அல்லறி அடிச்சுட்டு மாடிக்கு போய் பார்க்குறாரு, அவங்க ஒய்ஃபு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. அப்படியே கதறி அழுகிறாரு. அழுதுகிட்டே அவரோட ஃப்ரெண்டு ஷரத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. டே, இப்படி சிரி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாடா, நான் என்ன பண்ணானே தெரியலடா, உடனே நீ வாடான்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு போலீஸ் ஃபுல்லாகவே அங்கே வந்துருச்சு. நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபுல்லாகவே அங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட உடம்புல 2-3 இடத்துல கீரல் இருக்குது, கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக மிளகா பொடியும் தூவி விட்டுட்டு போயிருக்காங்க, மோப்பனை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே உள்ள செக் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கீழே ஒருத்தர் வராரு. அவரை கான்ஸ்டபிள் தடுத்து நிப்பாட்டினா, யோ உங்களுக்கு ஃபோன் பண்ணதே நான் தாயா, என்னையவே நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு இருந்தா. மாடியிலேருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னாச்சு யாருன்னு கேட்டால், சார் என் பேர் ஷரத், உங்களுக்கு ஃபோன் பண்ணதே நான் தான், உள்ளே இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு சஞ்சய், அவன் தனியாக இருப்பா சார், நான் கண்டிப்பாக உள்ளே வந்தே ஆகணும்னா சரி ஓகே வாங்கன்னு சொல்லி சொன்னால், நான் ஷரத்தை பார்த்தோன்னே சஞ்சய் அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அவருக்கு இவர் தான் ஆறுதல் சொல்லி உட்கார வச்சுருந்தா. என்ன நடந்துச்சு எனக்கு அதை அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. சார் என் பேர் சஞ்சய், இவன் என் ஃப்ரெண்டு ஷரத்து, இவன் என் ஒய்ஃப் ஷெரி, நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி கொண்டாடணும். அந்த பார்ட்டிக்கு நான் வரலைன்னு சொல்லி சரி சொல்லிட்டா. இப்போ தான் நாங்கள் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறா சார். சிரியோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால், அவளுக்குன்னு யாரும் இல்லை சார், அவங்க அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போய் இப்போ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு சார். அப்படின்னா இங்கே ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் விஷயம் விசாரிக்க வேண்டியது இருக்குன்னா நம்ம ஷரத்து டென்ஷன் ஆகி, அதான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டிங்களே, அதுக்கு மீறி ஸ்டேஷனுக்கு வரணும்னா அவன் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வரேன்னா, ஏய் நான் கூப்பிட்டது பார்ட்டிக்கு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு கோவம் நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னால் ஷரத்து டென்ஷன் ஆகி ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவரோட பாஸ்குலா ஃபோன் அடிச்சிருப்பார் போல். மேலே உயரதிகாரிகிட்டேருந்து நம்மளுக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் வந்தால், ஓகே சார் நான் பார்த்து டீல் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அப்படியே டென்ஷனாக நிற்கிறாரு. கரெக்டாக அவரோட அசிஸ்டண்ட்டு எஸ்ஐ மேடம் வராங்க. சார் உள்ளுக்குள்ளே 50 லட்ச ரூபா கேஷும் 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஜொல்லும் காணா போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் மிரண்டு போயிடுறாரு. 50 லட்ச ரூபா கேஷா, அது எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா, சார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதனால் கேஷ் ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்குமா, எப்பொழுதுமே கேஷ் வந்து இவ்வளோ ஹோல்ட் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா, இந்த கேஸ் ஏதோ சாதாரண கேஸுன்னு சொல்லி நான் நினச்சேன். இப்படி மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருது, 50 லட்ச ரூபா கேஷ் வச்சுருக்காங்கன்னா இது ஏதோ சம்திங் எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி தோணுது. மறுநாள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சரத், சஞ்சய் அவங்களோட கொலீக்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ கவலையே படாத சஞ்சய், நான் வந்து டிஜிபி சார்கிட்ட ஹை லெவல் ப்ரெஷர் கொடுக்க சொல்லியிருக்கேன், அவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக எவ்வளோ தூரம் போனாலும் அந்த அக்யூஸ்ட்டை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சஞ்சயோட பிஏ மாலிக்கு ஃபோன் வருது. சார் ஸ்டேஷன்லேருந்து வர சொல்லியிருக்காங்க, ஏதோ மேடமோட கேஸ் விஷயமாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே நம்ம சரத் அண்ட் சஞ்சய் 2 பேரோட ஃபேஸும் அப்படியே மாறுறதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் மொபைல் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டா நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட அவங்க அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க, சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி நீங்கள் கால் டீட்டெயில்ஸ் செட் பண்ண சொன்னீங்க இல்லையா, சஞ்சயோட காலில் எதுவுமே சஸ்பிஷியஸாக இல்லை சார், ஆனால் நம்ம சிரியோட கால் டீட்டெயில்ஸாக பார்க்கும்போது அவங்க 6 மாதமாக வேற ஒருத்தரோட ரெகுலர் கான்டாக்டில் இருந்திருக்காங்க, அது யாருன்னு கேட்டால் நம்ம ஷரத் அப்படின்றாங்க. நம்மளுக்கு அப்படி நடந்ததை காமிச்சா நம்ம ஷரத்தும் சிரியும்
ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்துட்டு கரெக்டாக வெளியே வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரப்போன சஞ்சய் காரில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. 2 பேருமே கொஞ்சிக்கிட்டே வெளியே வர்றத. கொஞ்ச நேரத்தில் ஷரத் வெளியே போனவனுமே நம்ம சஞ்சய் வீட்டுக்குள்ளே வராரு. நம்ம ஸ்ரீ அப்படியே பதட்டமாகி, என்ன சஞ்சய் திடீர்னு வந்துட்ட, பார்ட்டிக்கு போகலையா அப்படின்னா, நம்ம ஷரத் எதுக்கு இங்கே வந்துட்டு போனான், உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க கையில் வச்சுருந்த கத்தியை வெடிச்சு சரமாரியாக கிழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாடிக்கு அவங்க தப்பிச்சு ஓட போனால், எனக்கு எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்தை அப்படியே அறுத்துட்டு, சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக பீரோவில் இருக்க கேஷ் ஜுவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க கழுத்தில் இருக்க தாலியை வரைக்கும் எடுத்துகிட்டு அங்கே மிளகாப்படியை தூவிட்டு அவர் அப்படியே எஸ்கேப் ஆகிறாரு. அதை காமிச்ச உடனே நம்மளுக்கு இங்கே அசிஸ்டண்ட் கேட்குறாங்க, சார் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி ஒருவேளை சஞ்சய் தான் பண்ணியிருந்தாருன்னா ஏன் ஷரத்தை உயிரோடு விட்டுருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை ஷரத் இந்த கேஸில் மாட்டி விடுறதுக்காக நம்ம சஞ்சய் இப்படி செஞ்சுருக்கலாம் இல்லையா, இது நம்ம கெஸ்ஸிங் மட்டும்தான், உண்மை என்னங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு காமிச்சா அப்போ தான் தெரியுது இது ஃபுல்லாக இவங்க 2 பேரும் கற்பனை பண்ணி பார்த்ததுன்னு. அதே மாதிரி நம்ம மாலிக்கையும் அவங்க வீட்டு வேலைக்காரியுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் சீனுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே அதே ஸ்பாட்டில் லைவில் இருக்க மாதிரியே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. நம்ம மாலிக்கிட்ட விசாரிக்கிறாங்க, எவ்ரி வீக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் 50 லட்ச ரூபா கேஷை வித்ரா பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் அவர்கிட்ட வேலைக்கு இருக்கீங்கன்னா, சார் 5 வருஷமாக நான் சஞ்சய் சார்ட்ட இருக்கேன், என் மேலே அவ்வளோ நம்பிக்கை, எப்பொழுதுமே என்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு வேலைக்காரமாவை கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க, இவங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால், சார் நான் பழைய வீட்டில் இருக்கும்போதுலேருந்து நான் இங்கே தான் சார் வேலை செய்கிறேன், வேறு யாராவது ஆம்பளைங்க வந்துட்டு போவாங்களா, சரி மேடம் எப்படின்னு கேட்டால், சார் வேறு யாருமெல்லாம் வரமாட்டாங்க, அப்படிலாம் தப்பாக சொல்ல முடியாது, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு தான் என்னை இறக்கி விடுறதுக்கு வருவார், கூட்டிகிட்டு போக வருவார், அவ்வளவுதான். வேறு ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இருந்துச்சுன்னா, ஆமாம் ஒரு தடவை கேஷ் விஷயத்துக்காக சண்டை வந்துச்சு, பயங்கரமாக 2 பேர் கத்திக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த சீனை காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பண விஷயத்துக்காக நம்ம 2 பேருக்குள்ள எப்பயுமே ஆர்கியூமெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் சஞ்சய், தயவு செய்து பண விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு ஸ்ரீ சொன்னால், நம்ம சஞ்சய் சொல்கிறாரு, நம்ம ஒன்று ட்ரஸ்ட்டு நடத்தலை, நம்ம நடத்துறது கம்பெனி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்காக நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம மாலிக்கிட்ட அப்படியே கேட்கும்போது, சார் இவங்க சொல்கிற மாதிரிலாம் எங்கள் சார் கிடையாது, எங்கள் சார் ரொம்ப நல்லவர், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது எனக்கு 5 லட்ச ரூபா கேஷ் கொடுத்தாரு, அதையே அக்கௌண்ட்டில் கொண்டு வர வேணாம், அதை நீ தனியாகவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சார், அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலிக் சொல்கிறாரு. சரி ஓகே மாலிக், நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் சஞ்சய் சார் ரொம்ப நல்லவராகவே இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்காரமாவை கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிங்க அப்படின்னா, அது என்னன்னு தெரில சார், 2 நாளாகவே என் வீட்டுக்கார் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னா, அவரோட நம்பரை வாங்கினா அவர் ஃபோட்டோ இருக்கான, ஃபோட்டோ இது இல்லை சார் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் நம்மளுக்கு க்ரைம் சீனை காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வேலைக்காரமாக கதவை திறந்துட்டு வர பின்னாடி அவங்க வீட்டுக்காரு முகமுடியை போட்டுட்டு வந்தால், பண நகையெல்லாம் எங்கடி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்டு அவங்கள கத்தியால் சரமாரியாக கிழிச்சிட்டு மாடிக்கு போய் அவங்க நகை பணம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு கழுத்தில் இருக்க தாலியும் பிடிக்கிட்டு அங்கே மிளகாப்படியை தூவி விட்டுட்டு கிளம்புற மாதிரி. அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு, சார் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சிச்சு, கத்தியை விட சின்னதாக இருக்க ஒரு நைஃபை வச்சு தான் கழுத்தை அறுத்து கொண்டிருக்காங்க, கண்டிப்பாக கொலை பண்ணவங்க பணத்தை எடுக்கிறதுக்காக கொள்ளையடிக்கிறதுக்காக கொலை பண்ணல, ஏன்னா இவங்களை வெட்டி இருக்க விதத்தை வச்சு பார்க்கும்போது பகையும் வெறியும் அதிகமாகவே தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை லைட்டாக காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீயும் சஞ்சயும் எந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக லைஃப் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீக்கு அப்போ ஃபோன் வருது, நம்ம சஞ்சய் எடுத்து இந்த உனக்கு ஏதோ ஃபோன் அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்க அங்கே சைட்லேருந்து பேசுகிறது ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட்லேருந்து, அம்மாடி நீ நம்மளுக்கு டொனேட் பண்ணுறேன்னு சொன்ன இல்லையா, அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு, நீ ஓகேன்னு சொன்னேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சா இவர் கேட்குறாரு, யாருமா ஃபோனில் என்னாச்சு, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி ஒன்று எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதை ட்ரஸ்ட்டுக்காக கொடுக்கறதுக்காக ப்ரொசீடிங்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னென்னா 50 crores. ஆமாம் செஞ்ச கடுப்பாயிட்டு, என்ன சொல்கிற நீ 50 crores-ஆ, நம்ம ஒன்று சேரிட்டி வச்சு நடத்தலை, நம்ம வச்சுருக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுற கம்பெனி, அதுக்கு தகுந்த மாதிரி கொடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சரி சண்டை போடுறதை காமிக்கிறாங்க. பண விஷயத்துக்காக எப்பொழுதுமே நம்மளுக்குள்ள ஆர்குமெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சேன், இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டி விட்டா இவர் அங்கிறத கோவமாக கிளம்பி போயிடுறாரு. 2 பேருமே ஒரு மெடிக்கல் செக்கப் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பழைய வீடை விட்டுட்டு இப்போ இந்த புது வீட்டுக்கு மாறி இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சிசிடிவி கேமரா கூட இன்னும் ஃபிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறாங்க. நம்மளுக்கு கொலை நடந்த அன்னைக்கு நம்ம சஞ்சய் காரில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணோம்னா அவர் நைட்டு யாருமே இல்லாத ரோட்டில் கூட
சிக்னலை ஃபாலோ பண்ணி ரெட் மார்க்குக்காக நின்றுட்டு தான் சார் வந்திருக்காரு. இவ்வளவு நல்லவராக இருக்கவர் எப்படி சார் கொலை பண்ணியிருப்பாருன்னு நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட அசிஸ்டண்ட் கேட்டால், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ஏன்னா அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு தான் வந்திருந்தான், கண்டிப்பாக பாரு அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் டவுட் ஆகுறாரு. அதே மாதிரி இவங்களோட அம்மாவை போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீயோட அம்மாவை போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஸ்ரீ அண்டு சஞ்சய் அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஸ்ரீயோட அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது நல்லா பணக்காரரு, படித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவரோட இருந்த வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவரை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கே எனக்கு 10 வருஷம் ஆச்சு. அப்போ ஸ்ரீ என்னை கூப்பிட்டுட்டு வரலான்னு பார்த்தா அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவோடைய இருந்துட்டா. ஸ்ரீதருக்கு பார்த்தீங்கன்னா சீட்டாடுறது குடிப்பழக்கம்னு சொல்லி இருந்த சொத்தை ஃபுல்லாகவே அவர் அடிச்சிட்டாரு. அதனால் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் அவரை விட்டுட்டு வந்தேன். அப்படிங்கும்போது இப்போ ஸ்ரீ பேரில் ஏதாவது சொத்து இருக்கானா? ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமனார் பேரில் இருக்க ஒரு சொத்து அவர் கைக்கு வந்துச்சு. அது அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்ரீ பேரில் தான் இருக்கும்னா அந்த சொத்தோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த சொத்தோட வேல்யூ இப்போதைக்கு 50 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது இப்போ இருக்க உங்கள் கரண்ட் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த விஷயத்த சொன்னதே ஸ்ரீனிவாஸ் தான். சரி, இப்போ இருக்க உங்கள் கரண்ட் ஹஸ்பண்ட் எப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கையை விட்ட கதையா? நான் இப்போ ஸ்ரீனிவாசை கல்யாணம் பண்ணால் அவரும் பார்த்தீங்கன்னா குடின்னு எப்போ பார்த்தாலும் கிளப்பு இதுனே அலைஞ்சிட்ருக்காரு. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னா வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சுன்னொடனே அவரோட ஃபோன் நம்பரையும் அவரோட ஃபோட்டோவையும் வாங்கிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம சரத், சஞ்சய் எல்லாருமே வாட்ச் பண்ணுறதுக்கு கான்ஸ்டபிள்ஸை போட்டிருந்தா, நம்ம சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு, யாரோ ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தர் தேடிட்டு வர்றதை மட்டும் நம்ம கான்ஸ்டபிள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி இங்கே ஷரத்தை பார்க்குறதுக்கு இவங்க ஆஃபீஸ் வராங்க. நம்ம சஞ்சய் சிரியை பற்றி சொல்லுங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா லவ்வபிள் கப்புள்ஸு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை கூட வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் ஃபாஸ்ட் 6 மந்த்ஸாக சஞ்சயை விட உங்ககிட்ட ஸ்ரீ அதிகமாக காண்டாக்டில் இருந்திருக்காங்கன்னு கேட்டால், நம்ம ஷரத் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு சொல்கிறாரு. சார், நீங்கள் ஆல்ரெடி ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஏற்கனவே 2 கான்ஸ்டபிள்ஸ் பையா என் வீட்டு வாசல்லே போட்டிருக்கீங்க. அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஸ்ரீ என் தங்கச்சி மாதிரி நான் சொன்னாலும் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் என் லாயர் மூலியமாக பேசிக்கலாம் சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. நம்ம ஸ்ரீ அம்மாவோட கரண்ட் ஹஸ்பண்டாக இருக்க ஸ்ரீனிவாசை ஒரு பப்பில் வச்சு பிடிக்கிறாங்க. அதே பப்பில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நம்ம வேலைக்காரியோட ஹஸ்பண்டாக அங்கேயே இருக்காரு. 2 பேருமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி நம்ம சஞ்சயை கூப்பிட்டு என்கொயரி பண்ணால் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை ஃபுல்லாக சொல்கிறாரு. நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் வளர்ந்துட்டு இருக்கப்பயே எங்கள் அப்பாவே இறந்துட்டாரு. எனக்கு என் வாழ்க்கையில் கிடச்ச பெரிய கிஃப்ட்டுனா சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். 5 வருஷமாச்சு எனக்கும் அவனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கு. அவனோட மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீயோட அறிமுகம் கிடச்சிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிட்ட மெல்ல மெல்ல பேச செய்ய ஆரம்பிச்சு அந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னா காதலை மாறினதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவங்க தாத்தாவும் ஸ்ரீயும் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லபடியாக இவங்க ஆசீர்வாதம் பண்ணி சிறப்பாக கல்யாணமும் முடிச்சு வைக்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா இறந்து போயிட்டாங்க சார். எங்களுக்கு சென்டிமெண்ட்டாக ஏதோ அந்த வீடு கொஞ்சம் நெகட்டிவாக பட்டதுனால நாங்கள் வந்து இப்போ ரெண்டட் ஹவுஸ்க்கு மாறணும், அவ்வளோதான் சார், மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கானா? இல்லை சார், எனக்கு யார் மேலேயுமே சந்தேகம் இல்லைன்னா அப்போ எதுக்கு நீங்கள் இந்த வீட்டுக்கு போய் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி காமிச்சா இவர் அப்படியே மிரண்டு போயிடுறாரு. சொல்லுங்கள், இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, சார் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்மளோட சிரி எப்பொழுதுமே ஃபுட் டொனேட் பண்ண போவா. அப்படி ஒரு தடவை டொனேட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ரவுடி வந்து இவங்கள்ட்ட தப்பாக நடக்கிற மாதிரி டீசிங் பண்ணுவான். அந்த இடத்துல கோவத்தில் நம்ம சஞ்சய் அவரை அடின்னு அடித்து வெளுத்துருவார். ஒருவேளை அந்த கோவத்தில் தான் இவன் ஏதாவது சீரியஸ் செஞ்சுருப்பானோ அப்படிங்கிற டவுட்டில் தான் சார் போய் பார்த்தேன். ஆனால் அவன் வீடு பூட்டி இருந்துச்சு, மற்றபடி வேறு எது இல்லைன்னா உங்களுக்கு அப்படி யார் மேலேயாவது டவுட் இருக்குன்னா அதை என்கிட்ட தான் சார் சொல்லணும், நீங்களே போய் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டி விட்டுட்டு, இனிமேல் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சஞ்சய் அனுப்பி விட்றாரு. அடுத்து நம்ம வேலைக்காரியோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மரியாதை சொல்லு, ஏன் மேடத்தை கொலை பண்ணேன்னா, சார் நான் மேடத்தை கொலைலாம் பண்ணல சார், நான் போகும்போதே அவங்க செத்து தான் கிடந்தாங்கன்னா. என்னது நீ போகும்போதானா? ஆமாம் சார், மேடம் தான் சார் வர சொன்னாங்க. பார்த்தேன் சார், கதவு திறந்தே கிடந்துச்சு சார், மேலே போய் பார்த்தேன் சார், மேடம் இறந்து கிடந்தாங்க சார், பயந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சேன் புடிச்சுன்னு ஓடிட்டே சார் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலனா? அந்த நிலமையில மேடத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரில சார், மற்றபடி நான் கொலையெல்லாம் பண்ணல சார், எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அந்த ஸ்ரீனிவாசை விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அவளுக்கு 50 கோடி ரூபா சொத்து வர்றது செய்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, சார் அது பேப்பர் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சார், பேப்பர்லேயே அவ்வளோ கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்,
அங்கே ஸ்ரீ இறந்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எனக்கு அதனால் 10 ரூபா கூட லாபம் கிடையாது. லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது சஞ்சய்க்கு மட்டும்தான். ஏன்னா ஸ்ரீ இறந்தா அந்த 50 கோடி ரூபா சொத்து சஞ்சய்க்கு தான் போகும். அதனால் நீங்கள் என்னையை விசாரிக்க வேண்டியதில்லை, அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அசிஸ்டண்ட்டு சிசிடிவி கேமரா ஒன்று கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னே நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படியே மிரண்டு போய் டக்குன்னு ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சஞ்சய் எந்த வீட்டுக்கு தேடி போனாரோ அதே வீடு பூட்டி கிடக்கு. வீடை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே அந்த ரவுடி இறந்து கிடக்குறான். என்னடா இவன் செத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு அவனோட வீட்டு பீரோலெல்லாம் செக் பண்ணோம்னா அதில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் நிறையா பணமும் நகையும் இருக்குது. அதை விட பெரிய ஹைலைட் என்னன்னா அதுக்குள்ள ஒரு கத்தியும் கிடக்கு. அதுதான் மர்டர் வெப்பன். இவன் தான் சிறியை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ இவனை கொன்னது யாரு? இந்த கேஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஃபாரன்சிக்கு அனுப்புகிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம சஞ்சய் பார்த்தீங்கன்னா சரத்தை கூப்பிட்டு சரத்து உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னா, இல்லை நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் ஆஃபீஸ் கிளம்புறேன்னா, இன்றைக்கி சண்டே இன்றைக்கி என்னடா ஆஃபீஸ்னா, இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அதே மாதிரி ஃபாரன்சிக்லேருந்து ரிப்போர்ட் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிளட்டு நம்ம ஸ்ரீ வருது. அப்போ அதில் இருக்க கைரேகை அப்படின்னு கேட்கும்போது அதில் இருக்க கைரேகை சஞ்சயோடதுன்னு சொன்ன உடனே நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அவன் தான் கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு, நீ மற்ற கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணு, உடனே நான் போய் சஞ்சய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக இங்கே சஞ்சய் அரெஸ்ட் பண்ண கிளம்பி வராரு. கரெக்டாக சஞ்சய் வீட்டில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டால் உள்ளே வர்றது அவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஷில்பா தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. உன்னை யாரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னான்னு சொன்னால் சரத் சார் தான் சொன்னார், நீ மைண்டு அப்செட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் சார் நான் வந்தேன் அப்படிங்கும்போது அவர் சார்ஜ் போட்டுட்டு கரெக்டாக சாப்பிட உட்காராரு. நம்ம ஷில்பா ரூம்குள்ளே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஏண்டா லவ் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு க்ரைம் ஸ்டோரியே பண்ணியிருக்க, நீயே கையும் கலவமாக மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேலே நீ தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது, மரியாதையாக வாடான்னு சொல்லிட்டு அப்போ நான் அடித்து ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போகும்போது வழியிலே சொல்கிறாரு, புதுசாக கொலை பண்ணியிருக்கடா, இது வரைக்கும் யாருமே பண்ணாமல் பேப்பர் கட்டரை வச்சு கழுத்தறுத்து கொண்டிருக்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம் மாட்டிக்கிட்டேல அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. இவர் கையில் பேப்பர் கட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் யூஸ் பண்ணிவிட்டு பென்சில் சீவரதை, அதே மாதிரி அங்கே ஷார்த்து இவரை மட்டும்தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த பேப்பர் கட்டர் எப்படி இங்கே போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, சார் இதில் யாரோ என்னை மாட்டி விட பார்த்துருக்காங்க சார், நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கண்டிப்பாக இந்த உண்மையை நான் உங்களுக்கு கொண்டு வரேன்னு சொல்லும்போது, ஏய் ஓவராக பேசினேன், போகிற இடத்துல நிற்க வச்சு என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம இன்ஸ்பெக்டரை தள்ளி விட்டுட்டு அவர் தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறாரு. இவரை விடாமல் விரட்டிட்டு போனோம்னா அங்கே ஓடி போய் மார்க்கெட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷரத்துக்கு. எங்கடா இருக்க, இது யார் நம்பர்னு ஷரத்து கேட்டால், நம்ம ரூமில் இருக்க சீக்ரெட் கேமராவை உடனே எடுத்து செக் பண்ணிப்பார், கரெக்டாக நம்ம ஸ்ரீ இறந்ததுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், என்ன யாரோ இதில் ட்ராப் பண்ணி விட பார்த்துருக்காங்கடா அப்படின்னு சொன்னோம்னே இவர் உடனே அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ளே நம்ம போலீஸ் இங்கே விரட்டிட்டு வந்தோம்னா கரெக்டாக இவர் தப்பிச்சு பொழைச்சுன்னு ஓடுனா அந்த ஃபோனை வாங்கி யாருக்கு டயல் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஷரத்துக்கு தான் சார் டயல் பண்ணியிருக்காரு. இப்போ ஷரத் எங்கே இருப்பானா, கரெக்டாக நம்ம இன்ஸ்பெக்டருக்கு அவங்க அசிஸ்டண்ட் ஃபோன் பண்ணுறாங்க. சார் நீங்கள் ரவியோட கால் டீட்டெயில்ஸ் செக் பண்ண சொன்னீங்க இல்லையா, இறந்து போன ரவியை பார்க்க கரெக்டாக ஒரு பையனும் பொண்ணும் அடிக்கடி வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். அதே மாதிரி அந்த ரவி ரீசண்டாக ஒருத்தவங்ககிட்ட கண்டினியூஸாக காலில் இருந்திருக்கான், அதுவும் நம்ம ஸ்ரீ இறந்ததுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அது யாருன்னு சொல்லி கேட்டால் அந்த நம்பர் ஷரத்தோட பேரில் தான் சார் இருக்குது. அந்த ஷரத்தோட நம்பரும் ரவியோட நம்பரும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ண டயத்தில் கரெக்டாக அதே லொக்கேஷனில் தான் சார் இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நீங்கள் உடனே ஷரத் வீட்டுக்கு போங்க, அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் இங்கே ஆஃபீஸ் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே நேராக ஆஃபீஸ் வந்து பார்த்தா ஆஃபீஸில் அங்கே யாரையுமே காணோம். கரெக்டாக சிசிடிவியை செக் பண்ணோம்னா அங்கே கரெக்டாக லைவில் காட்டும்போது கார் பார்க்கிங்கில் நம்ம சஞ்சய் நிற்கிறத பார்க்குறாங்க. சஞ்சய் கார் பார்க்கிங்கில் தான் இருக்கான் அப்படின்னு வேகமாக கார் பார்க்கிங் போய் பார்த்தா அங்கே காரில் நம்ம ஷரத்து கழுத்து நெறிபட்டு இறந்து கிடக்கிறாரு. இதை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போயிட்டு இவனையும் கொண்டிருக்கானே அப்படின்னு சொன்னால் நம்ம அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணுறாங்க, சார் ஷரத்தோட வீட்டில் யாருமே இல்லைனா அங்கே எப்படி இருப்பான், இங்கே ஷரத் இறந்து பணமாக கிடக்கிறான், நீ அங்கேயே இரு, கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்து நம்மளுக்கு இங்கே சஞ்சயை காட்டுறாங்க. அவர் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு இங்கே அவரோட வீட்டுக்கே மறுபடியும் வராரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மொபைல் எடுக்கிறதுக்கு. மொபைல் எடுத்து வேகமாக ஆன் பண்ணி நம்மளுக்கு சிசிடிவியை பார்த்தோம்னா அப்படியே அவர் மிரண்டு போய் பார்க்கும்போது பின்னாடி ஓங்கி யாரோ கம்பியை வச்சு அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மாலிக்.
அச்சாம்பாரோட ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி அவர் அடிபட்டு விழுந்திருக்கும் போது அப்படியே அவரை கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கு நம்ம மாலிக் நெரிச்சிட்டு இருந்தா மூச்சு நின்று போகிற சமயத்தில் கரெக்டாக நம்ம மாலிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஷாலை போட்டு மாலிக்கோட கழுத்தை நெரிச்சு இழுக்கிறாங்க. யாரா இதை புதுசான பார்த்தா அது நம்ம ஷில்பா தான். அப்படியே கழுத்தை நெரிச்சு இழுத்துட்டு போனால் நம்ம சஞ்சய் அப்படியே மூச்சு திணறி எந்திரிச்சு அவரோட கால் ரெண்டையும் பிடிச்சிக்கிறாரு. ஷில்பா அப்படியே மாலிக்கு கழுத்தை நெரிச்சு கொள்ளும் போது ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுக்கு உள்ள போலீஸ் வந்து 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி மாலிக்கையும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம சஞ்சயை கேட்டோம்னா மரியாதையை உண்மையை சொல்லு, எதுக்கு நீ மாலிக்கை கொல்லணும்னு ட்ரை பண்ண, உனக்கு ஷில்பாக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, சார் எனக்கு ஷில்பாக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, மாலிக் என்னையை கொல்ல பார்த்தா சார், அப்போ ஷில்பா தான் வந்து என்னை காப்பாற்றினா, நான் யாரையுமே கொள்ளலை, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கன்னு சொல்லி காமிச்சா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அப்படியே நம்ம மாலிக்கையும் ஷில்பாவையும் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. மரியாதையை உண்மையை சொல்லு, எதுக்கு ஷரத்தை கொன்னீங்க அப்படின்னு கேட்டால், சார் நான் யாரையும் கொள்ளலை, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைனா, அப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது யார், உங்கள் அம்மாவா, மரியாதையாக உண்மையை சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு அறையிறாங்க. அவங்க அப்படியே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்போ சஞ்சய் இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தாரோ நான் பார்த்த உடனே அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சஞ்சய் கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கவே இல்லை. அவருக்கு பார்த்தீங்கன்னா சிரிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இருந்தாலும் சஞ்சய் என்னால் விட்டு கொடுக்க முடியலை. நாளுக்கு நாள் எனக்கு சஞ்சய் மேலே இருந்த ஆசை அதிகமானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காமிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரில் வரும்போது நம்ம சஞ்சய் தான் ஷில்பாவை கூட்டிகிட்டு காரில் வரும்போது இந்தா ஷில்பா, இந்த கிஃப்ட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார்னா, ஆமாம் இந்த 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஓகே ஆனதுக்கு உன்னோட எஃபர்ட் தான் அதிகமாக இருந்துச்சு, எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்தேன், இது உன்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்க அப்பார்ட்மெண்ட்லேயே இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டால் மறுநாள் காலையில் பிக்கப் பண்ணுறதுக்காக வராரு. ஷில்பா கிளம்பிட்டீங்களா அப்படின்னா, சார் ஒரு 2 மினிட்ஸ் சார், மாடிக்கு வாங்க காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வர சொல்கிறாங்க. அவரை வர சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வெறும் டவலோட வந்தால், சாரி நான் இந்த வெளியே வெயிட் பண்ணுறேன்னா, நோ சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கேயே உட்காருங்க, இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே வந்துடுன்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண போனோம்னா அவர் டக்குன்னு, இல்லை ஷில்பா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, வேணாம் இதெல்லாம் சரி வராது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சஞ்சய் மேலே இருந்த ஆசை எனக்கு வெறியானுச்சு, எப்படியாவது இவனை அடைஞ்சே தீரணும், குறுக்க யார் வந்தாலும் அவங்கள காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்னைக்கு மாலிக்கோட காரில், மாலிக் என்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் வேலைன்னு இருக்காதீங்க மாலிக், ஏதாவது பர்சனலாக பேசுங்களேன் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு, நாளை காலையில் என்னை வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி மறுநாளும் மாலிக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராரு. வந்தால் அவரையும் அதே டைலாக் தான், மாடிக்கு வாங்க ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால், மாலிக்கு எப்பொழுதுமே ஷில்பா மேலே ஒரு கண்ணு இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் கூட அவரை மதிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு கரெக்டாக மாலிக் வந்தோடனே அதே மாதிரி டவலோடு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தோடனே மாலிக் அப்படியே போய் கதவை சாத்திட்டு வந்தால் வழக்கம் போல் கஜகஜா தான். நம்ம மாலிக் அப்படியே தம்மடிச்சிட்டே கேட்குறாரு, நானும் இத்தனை வருஷமாக உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னை ஒரு நாயை பார்க்குற மாதிரி தான் பார்ப்ப, சீந்த கூட மாட்டேன், ஆனால் இன்னைக்கு நீ என் கூட பெட்டில் இருக்கேனா, சொல்லு உனக்கு என்ன வேணும், ஏதோ ஒரு பெரிய தேவைக்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், எனக்கு சஞ்சய் வேணும், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படியாவது நான் சஞ்சய் அடைஞ்சே தீரணும்னா, அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, ஸ்ரீ இருக்காளேனா அவள் இருக்கிறதுனால தான் பிரச்சனை, அவள் இல்லாமல் போகணும், அந்த இடத்துக்கு நான் வரணும்னா இவர் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாரு. ஆமாம் அதுக்கான ஒரு பிளான் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீ எனக்கு செய்யி. நம்ம மாலிக்கும் ஷில்பாவும் சேர்ந்து தான் அந்த ரவிங்கிற ரவுடியை ஹையர் பண்ணியிருப்பாங்க. கொலை நடந்த அன்னைக்கே நம்மளுக்கு அப்படியே காட்டுறாங்க. நம்ம மாலிக் தான் போய் பார்த்தீங்கன்னா, மேடம் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சரி நம்ம மாலிக் தானேன்னு சொல்லிட்டு நம்ம சரி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. வா மாலிக் உட்காரு காஃபி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபி போட போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த ரவிங்கிற ரவுடியை வந்துடுறா. இந்தா இதை வச்சு பார்த்தேன்னா நம்மளுக்கு ஷிரியை போட்டுட்டு இங்கேயே இந்த வெப்பனையும் போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு கத்தியும் கொடுக்குறாரு. வந்து பார்த்த நம்ம ஷிரி பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் காஃபி டம்ளரை போட்டால் இவர் சரமாரியாக கிழிக்கிறாரு. கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ஷிரி கெஞ்சுறாங்க, உனக்கு நான் நிறையா பணம் தரேன், தயவுசெய்து நீ விட்டுருனா, எங்கே இருக்க பணம்னா நீ வா, நான் உனக்கு எல்லா பணத்தையும் உனக்கே தரேன் அப்படின்னு மாடிக்கு கூட்டிகிட்டு போய் பீரோ ஓப்பன் பண்ணி இருக்க பணத்தை எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஒரு செகண்டு கூட யோசிக்காம நம்ம ரவி பார்த்தீங்கன்னா ஷிரியை கழுத்தை அறுத்து கொன்னுட்டு மொத்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க கழுத்தில் இருக்க தாலி வரைக்கும் எடுத்துகிட்டு அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடியை போட்டுட்டு அங்கேருந்து கரெக்டாக கிளம்ப போகிறப்ப நம்ம மாலிக் ஃபோன் அடிக்கிறாரு.
என்ன கொன்னுட்டியா அப்படின்னு கேட்டால் கொன்னுட்டேன். அவள் செத்துட்டாளான்னு பாருன்னா அப்படியே அவர் பார்க்குறாரு. சரி செத்து கிடக்குறாங்க, செத்து போயிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி அந்த கத்தியை அங்கேயே போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா இவர் அந்த கத்தியை கையில் வச்சுட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியும் தூக்கி பேக்கில் வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ரவியை ஏண்டா கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மாலிக்கை முன்னாடியே என்கொயரிக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சார் அந்த ஏரியாவில் ஒரு பக்கம் சிசிடிவி கிடையாது, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது, அதில் என்ட்ரி எக்ஸிட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வெளியே உட்காந்துருந்த நம்ம மாலிக் கேட்டுருவார். அதே மாதிரி அந்த சிசிடிவி கேமராவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பேக்கோட போனதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த ரவியோட வீட்டுக்கே செக்கப்புக்கு போயிருப்பார். இது தெரிஞ்சதுனால ரவி எப்படியாவது நம்மளை மாட்டி விட்டுட்டானா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட வீட்டுக்கு நம்ம ஷில்பாவும் மாலிக்கும் போகிறாங்க. டேய், கொலை பண்ணதுக்கப்புறம் நீ எந்த பக்கமாக வந்த? நான் கூட்டிகிட்டு வந்த பக்கம் வந்தியா இல்லை வேறு பக்கம் வந்தியா? ஏன்னா இன்னொரு பக்கம் சிசிடிவி கேமரா இருக்குது, நீ மாட்டினேன்னா நாங்களே மாட்டுவோம், மரியாதையாக சொல்கிறேன், எங்கள்கிட்ட வாங்க வேண்டிய மீதி படத்தை வாங்கிட்டு நீ இந்த ஊரை விட்டே போயிடு, நாங்கள் சொல்கிற வரைக்கும் உள்ளூருக்குள்ளேயே வராதனா, அதை பற்றிலாம் நீ பேசாத, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க, எனக்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறிய போட்டதுக்கு பதிலாக பேசாமல் சஞ்சயை போட்டிருக்கலான்னா அது வரைக்கும் பொறுமையாக இருந்த ஷில்பா டக்குன்னு ஷாலை தூக்கி நம்ம ரவியோட கழுத்தில் போட்டு நெரிச்சிடுறாங்க. நெரிச்சோன்னு என்ன பண்ணுன்னு தெரியாமல் மாலிக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் காலை பிடிச்சா அங்கேயே நெரிச்சு ரவியை கொன்னுட்டு, ஏண்டா சஞ்சயவே கொல்லுவியா நீ, இவனை இதுக்கு மேலே உயிரோட விட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனை மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஷரத் எல்லா வகையிலும் உதவியாக தானடா இருந்தான், அப்படி இருக்கும்போது ஷரத் எதுக்காடா கொன்னீங்கன்னு கேட்டால் ஷரத் சாருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, அவரை நாங்கள் கொன்னதுக்கு காரணம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே சஞ்சயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன உடனேவே உள்ளேருந்து வெளியே வந்த ஷில்பா எதுக்கு சஞ்சய் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு மாலிக்கு ஃபோன் அடித்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா இங்கே நேரம் ஆஃபீஸ் கிளம்பி வா, ஆஃபீஸில் தான் இருக்கேன், கார் பார்க்கிங் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கரெக்டாக இங்கே கார் பார்க்கிங் வந்தோடனே நம்ம மாலிக் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரிலாக்ஸ் ஆகிற, சஞ்சய் அதெல்லாம் வெளியே வந்துடுவார் செஞ்சிருவாருன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சஞ்சய் கரெக்டாக ஷரத்துக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஆஃபீஸில் இருக்க சீக்ரெட் கேமராவை செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. சீக்ரெட் கேமராவை செக் பண்ணி பார்த்தா நம்ம சஞ்சய் கையில் இருந்த அந்த பேப்பர் கட்டரை யாருக்குமே தெரியாமல் நம்ம மாலிக் தான் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருப்பாரு. அதை கரெக்டாக ஷரத் பார்த்துட்டு டென்ஷன் ஆகி மாலிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. டேய், எங்கடா இருக்க துரோகி, உன்னையெல்லாம் நல்லவேன்னு சொல்லி நாங்கள் நம்பி கூட வச்சுருந்ததுக்கு எதுக்கடா பேப்பர் கட்டுறா மாற்றின, உண்மையை சொல்கிறா, எங்கடா இருக்க நீனா? சார் நான் இப்போ வீட்டில் தான் சார் இருக்கேன்னா நேரில் வரேன்டா, நீ செஞ்சது எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக கார் பார்க்கிங் இறங்கி வந்தா இவங்க 2 பேரும் சத்தம் இல்லாமல் காருக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டாக வந்து அவர் காரில் ஏறின உடனேவே அவ்வளவுதான், கொஞ்சம் கூட யோசிக்காமல் வழக்கம் போல் நம்ம ஷில்பா ஷாலை போட்டு அவரை கருத்தை நெரிச்சு அங்கேயே போட்டு தள்ளிடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா கரெக்டாக அங்கே சிசிடிவி கேமரா இருந்தோடனே உடனே ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஹார்ட் டிஸ்க் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனால் இது அப்படியே க்ளவுடில் கனெக்ட் ஆகிருக்குமே, சஞ்சயோட ஃபோன் எங்கே இருக்குன்னா சஞ்சயோட ஃபோன் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் நேராக வீட்டுக்கு வந்து சஞ்சயோட ஃபோனை எடுக்கிறதுக்காக வரும்போது தான் சஞ்சய் இங்கே அடித்தது. நம்ம சஞ்சய் எதுக்காகடா மாட்டி விட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மாலிக் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு, நம்ம ஷில்பாக்கு சஞ்சய் வேணும், எனக்கு ஷில்பா வேணும், சஞ்சய் எப்படியாவது இந்த கேஸில் மாட்டி உள்ள தள்ளிட்டோம்னா லைஃப் லாங் எனக்கு ஷில்பா கிடப்பால, அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஷில்பாவே டென்ஷன் ஆகிட்டு அப்படியே மாலிக் அடிக்க போகிறாங்க. நம்ம சஞ்சய் எந்த குற்றமும் செய்யலை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அவர் அனுப்பிடுறாரு. அவர் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போனோம்னா அங்கே ஆஃபீஸில் நம்ம ஷரத்தோட ஃபோட்டோவையும் ஷிரியோட ஃபோட்டோவையும் மாட்டி வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி எழுதிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை வர சொல்கிறாரு. வர சொல்லிவிட்டு 5 லட்ச ரூபா செக் எழுதி இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜிஓ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம்னா, சார் என்ஜிஓக்கு 5 லட்ச ரூபா செக்கா சார், என்ன சார் சொல்கிறீங்க, எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் இவ்வளோ என்ஜிஓக்கு கொடுக்கக்கூடாது சார், செய்யக்கூடாது சார்னா, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, போங்க போய் இதை கொடுங்க, என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பணிஞ்சு போகிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால், சார் எனக்கு புரியலைன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒய்யால் நம்ம யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மரண ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் முத வேலைக்கு சேரும்போது ஒரு இன்ஜினியர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஷரத் வந்துட்டு போகிறத காமிக்கிறாங்க. அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, இவர் பேர் ஷரத்து, பெரிய பிக் ஷாட்டு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிச்சா, நம்ம சஞ்சய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷரத்தை ஃபாலோ பண்ணி எந்த பப்புக்கு போகிறாரு என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்பஸ்ஃபுல்லாக போய் அப்படியே ஃப்ரெண்டாக ஜாயின்ட் ஆகிடுறாரு.
ஜாயிண்ட் ஆகி அப்படி அவரோட பிஸ்னஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஃபேமிலியாக தான் இருக்கிறவங்க இந்த ஷிரியும் அவங்க தாத்தாவையும் இவரையும் பார்த்த உடனே இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக பேப்பரை தேடி பார்க்குறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒரு ஆட் வந்திருக்கு. என்னன்னா 50 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து நம்மளுக்கு கேஸ் முடிச்சு அவங்க தாத்தாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான், இதாண்டா டார்கெட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஷிரியை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி கல்யாணமும் முடிச்சிடுறாரு. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா இறந்தும் போயிடுறாரு. அதே மாதிரி அந்த சொத்து நம்ம ஷிரிக்கு வந்துடுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் இப்போ ஆஃபீஸில் உட்காந்துருக்க மாதிரி நம்மளுக்கு காமிச்சாங்க இல்லையா, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 செக் இவர் கையில் இருக்குது. ஒரு செக்கு பார்த்தீங்கன்னா 25 கோடி நம்ம ஷிரியோட இன்சூரன்ஸ் பணம். அடுத்த 2வது செக்கு 25 கோடி நம்ம ஷரத்தோட இன்சூரன்ஸ் பணம். 3வதாக ஒரு பாண்ட் எடுத்து கையில் வச்சுருக்காரு. அந்த பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து நம்ம ஷிரி பேர்லேருந்து இப்போ நம்ம சஞ்சய் பேரில் மாறி இருக்கு. மொத்தமாக 100 கோடி ரூபா சொத்துக்கு இவர் இப்போ அதிபதி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 50 கோடி ரூபா சொத்து ஆட்டையை போட்டுட்டு அவங்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு டொனேஷன் கொடுக்குற மாதிரி செக் எழுதி கொடுத்துருப்பாரு. இவர் அப்படியே சந்தோஷத்தில் நைட்டில் காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்னல் கிட்ட ஒரு லாரி அடிச்சு இவரை தூக்கும். அப்படியே லாரியிலேருந்து இவர் தெரிச்சு வெளியே விழுந்தா நம்மளுக்கு லாரியிலேருந்து அந்த டிரைவர் இறங்கி கிட்டக்க வரான். வந்துட்டு அவருக்கு உயிர் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஃபோன் அடிக்கிறான். சார், அவன் இறந்துட்டான், உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஓ வேலை முடிஞ்சிருச்சு நீ கிளம்பு அப்படின்னு ஆப்போசிட்டில் பேசுறது யாருன்னு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் சத்யா தான். அப்போ தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, என்னடா கொய்யால இன்ஸ்பெக்டர் சத்யாவுக்கு எப்படா இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லி பார்த்தா அவர் உள்ள ஒருத்தனை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. அங்கே டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷிரியோட ஃபோனு, இன்னொரு ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷில்பாவோட ஃபோனு. அப்போ தான் மறுபடியும் நம்மளுக்கு இங்கே நடந்தது என்னன்னு சொல்லி காமிச்சா நம்ம ஷிரியை கல்யாணம் பண்ணிட்டு என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷில்பா ஷிரி மேலே கோவமாக முறைச்சி பார்க்குறத இவர் பார்ப்பாரு. அப்போ சம்திங் இவ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை லவ் பண்ணிட்டு ஷிரியை எப்படியாவது காலி பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறான்னு டவுட் ஆகி நம்ம ஷிரி, ஷரத் அண்டு ஷில்பா 3 பேருக்குமே இவர் ஒரு ஃபோனை கிஃப்ட் பண்ணியிருப்பார். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு தண்டை சொல்லி பக்கு வச்சு ரெடி பண்ணியிருப்பார். இந்த ஃபோனுக்கு உள்ள என்ன டிரான்சாக்ஷன், என்ன கால் ஹிஸ்ட்ரி நடந்தாலும் சரி, ஃபோனை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இவங்க 3 பேருக்குமே கொடுத்துருப்பாரு. அப்படி அந்த ஃபோனில் பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாலிக்கும் ஷில்பாவும் பேசுகிறத இவர் கேட்குறாரு. என்னாச்சு, எப்படியாவது ஷிரியை போட்டு தள்ளுறது கொண்டு சொல்லியிருந்தேன்னா, இல்லை அந்த வீடை சுற்றி 20 சிசிடிவி கேமரா அவங்க தாத்தா வச்சுருக்காரு, அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் ஷிரியை தொடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அப்போ சரி வீடை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷிரிக்கு அந்த வீடு ராசி இல்லைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வாடகை வீடு கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி, சிசிடிவி கேமரா இல்லாமல் நம்ம சஞ்சய் வீடே பார்த்துருப்பாரு. அதே மாதிரி இந்த 50 கோடி ரூபா சொத்துக்காக நம்ம சஞ்சய்க்கும் ஷிரிக்கும் இடையில பிரச்சனை வரும்போது நம்ம ஷிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நம்ம சரத்துக்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க, இவர் காசுன்னு அலையிற பார்த்தா எனக்கு ஏதோ சரியாக படலனே, நீங்கள் கொஞ்சம் பேசி புரிய வைங்கண்ணா. சஞ்சயை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவன் ஒர்க்கஹாலிக், எப்போ பார்த்தாலும் வேலை, அதில் ஒவ்வொரு பைசாவையும் கரெக்டாக கணக்கு பார்ப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2 பேருமே அண்ணன் தங்கச்சியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சயை ஒட்டு கேட்டுகிட்டே தான் இருந்திருப்பார். நம்ம ஷிரியை அன்னைக்கு கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லா பிளானுமே இவருக்கு தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் நடந்திருப்பார். அப்போ ரைட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இனிமே இந்த இதில் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கர வியூகத்தை போட்ட நம்ம சஞ்சய்க்கு தெரியலை, இந்த சக்கர வியூகத்தையும் அவுக்கக்கூடிய அர்ஜுனனும் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்மளோட இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. சக்கர வியூகம் தி ட்ராப் அப்படிங்கிறது இந்த படத்தோட பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா தி ட்ராப்புங்கிறது தி ஹண்ட் அப்படின்னு சொல்லி முடியுது. கம்மிங் சூன்னா செகண்ட் பார்ட் வெயிட்டிங். நண்பா உண்மையில வேற லெவலில் தரமாக இருந்துச்சு இந்த படம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மட்டும் 1லேருந்து 5க்குள்ளே ஒரு நம்பரை கொடுங்க. நண்பா இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசில் தோணுதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், பணம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நித்த என்னென்ன கஷ்டம்லாம் நம்ம அனுபவிக்கிறோங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் மாத கடைசியில் வந்துருச்சுன்னா வச்சு செஞ்சிருது நம்மளை. ஆனால்
ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்தால் நம்ம உயிருக்கே ஆபத்து, யாரை நம்புறது, எவன் எப்போ போட்டு தள்ளுவான் அப்படிங்கிறதே தெரியலைங்கிறத நினச்சி பார்க்கும்போது கடவுள் நம்மளையெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது நண்பா. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.